رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தராவீஹில் ஏறத்தாழ 15 ஜுஸ்வுகளை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஓதப்பட்ட சூராவில் மிக முக்கியமான சூரா சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபுடைய சிறப்புகள் ஹதீஸ் ஷரீஃபிலே ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த சூரா மிகப்பெரிய சூறாவாக இருந்தும் ஒரே நேரத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த சூறாவினுடைய கண்ணியத்தை இந்த உம்மத்தார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சூறா இறங்கும் பொழுது ஏறத்தாழ 70,000 மலக்குமார்கள் கண்ணியத்தின் காரணமாக இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்கினார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எந்த மனிதர் சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 ஆயத்தை மரணமிட்டுக் கொள்ளுவாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார், அவர் அல்லது அவருடைய சந்ததியினர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு மனிதர் சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டால் அடுத்த ஜும்ஆ வரையிலும் அனைத்து விதமான குழப்பங்கள், ஃபித்னாக்கள், சோதனைகளை விட்டு அந்த மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். சங்கை மிக்கவர்களே, ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை ஓதக்கூடிய வளமை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதில் ஓதப்படுகிறது, இமாம்கள் ஓதுகிறார்கள். இது சடங்கா? சடங்கிற்காக அல்ல. தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் சிலர்கள் விரைவாக ஓதுவார்கள், சிலர்கள் திக்கி திக்கி ஓதுவார்கள். அனைவர்களும் உட்கார்ந்து இமாமோடு சேர்ந்து ஓதும் பொழுது சீக்கிரமாக 20 நிமிடத்தில் அரை ஜுஸுக்குண்டான முழு கஹஃப் சூறாவையும் ஓதுவதற்கு ஏதுவாகத்தான் இந்த சூரா கஹஃப் ஓதக்கூடிய வளமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் எத்தனை நபர்கள் ஓதுகிறோம்? பெரிய கூட்டம் எழுந்து செல்கின்றது, கவலைக்குரிய விஷயம். ஜும்ஆவுடைய நாளில் சூரத்துல் கஹஃபை ஓதுவதை நாம் அதை மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடுகள் நம்முடைய மஸ்ஜிதில் இருக்கிறது. உலமாக்கள் ஓதுகிறார்கள், சேர்ந்து ஓதினால் போதுமா. அடுத்த ஜும்ஆ வரையிலும் அனைத்து சோதனைகளை விட்டும், அனைத்து பிரச்சனைகளை விட்டும், தஜ்ஜாலே வந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் வந்தாலும் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, நாம் எந்த அளவிற்கு அதை ஓதுவதில் கவனம் செலுத்துகிறோம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூறாவில் நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் சொல்கிறான். மகத்துவமிக்க சூறா. ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பவம் குகைவாசிகளுடைய சம்பவம். விரிவாக அதற்குள் செல்லக்கூடிய நேரம் இல்லை. குகைவாசிகள் யார்? அந்த ஊரிலே, ஒரு ஊரிலே திருவிழா நடக்கிறது. அனைவர்களும் அந்த திருவிழாவிற்கு ஊரில் உள்ள அனைவர்களும், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவர்களும் வந்து விட்டார்கள். ஊருடைய வளமை என்னவென்றால் அனைவர்களும் அரசனுக்கு முன்னால் சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா செய்ய வேண்டும். ஒரு மரத்தடியிலே ஒரு வாலிபர் வந்து உட்காருகிறார். இன்னும் ஒருவர் உட்காருகிறார். யாருக்கும் யாரையும் தெரியாது. இன்னும் ஒருவர் உட்காருகிறார். இப்படியாக 7 வாலிபர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அந்த 7 வாலிபர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் இங்கு வந்த நோக்கம் என்ன? அனைவர்களுடைய கருத்து ஒருமித்த கருத்து. என்ன விஷயம்?
அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக கருத்தில் ஒன்றுபடுகின்றார்கள். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா லகத் குல்னா இதன் ஷததா. அல்லாஹ்வை விட்டு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, நம்முடைய ரப்பு வானம் பூமியை படைத்தவன் தான் நம்முடைய ரப்பு. இவனை நாம் ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் அல்லாஹ்வை தவிர இவனுக்கு சுஜூது செய்ய முடியாது என்ற ஒரே கருத்தில் அனைவர்களும் ஒன்றுபடுகிறார். இந்த செய்தி அரசனுக்கு தெரிகிறது. அனைவர்களையும் அந்த வாலிபர்களை கொலை செய்வதற்காக, ஒன்று சுஜூது செய்யுங்கள், எனக்கு முன்னால் அடிபணிந்து விடுங்கள், என்னை ரப்பு என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், கொலை செய்யப்படுவீர்கள் என்ற அடிப்படையிலே துரத்தி கொண்டு அரசனும் வருகிறான், படையும் வருகிறது. இவர்களும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக ஈமானை விடவில்லை, உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடுகிறார்கள். ஒரு குகைக்குள் ஓடி சென்று விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு வருகிறது, குகையினுடைய வாசலை மூடிவிடுகிறது. யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாறை. அந்த அரசனும் சென்று விட்டான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குகைவாசிகளை படிப்பினையாக அல்லாஹ் ஆக்குகிறான். அவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கிறான். தூங்குகிறார்கள். எத்தனை ஆண்டுகள்? வலபிது ஃபீ கஹஃபிஹிம் 300 சினீன் வஸ்தாது 9. ஏறத்தாழ 300 ஆண்டுகள் அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கின்றான். புரண்டு புரண்டு படுக்கின்றார்கள். அவர்களை மண் அரித்து விடாமல் இருப்பதற்காக புரண்டு புரண்டு படுக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஐ யமீன் வானி ஷிமால், வலது பக்கமாக இடது பக்கமாக புரட்டி புரட்டி அவர்களை படுக்க வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விழித்துக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு பேசிக் கொள்கின்றார்கள். நாம் எவ்வளவு நேரம் தூங்கியிருப்போம்? ஒரு மனிதர் சொல்கின்றார், யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் தூங்கியிருப்போம் அல்லது அரை நாள் தூங்கியிருப்போம் என்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றார். ஒருவர் சொல்கின்றார், பசி எடுக்கின்றது, வெளியில் சென்று ஹலாலான உணவை வல்யதலத்தஃப், நல்ல முறையில் கவனித்து ஹலாலான உணவை கொண்டு வாருங்கள், வலா யுஷ்பிரன்ன பிகும் அஹதா, உங்களை யாரும் கண்டுபிடித்து விட வேண்டாம், இல்லை என்றால் நம்முடைய அரசன் துரத்தி கொண்டு வந்தான் அல்லவா, அவன் நம்மை தொடரக்கூடும், ஆக கவனமாக யாருக்கும் தெரியாமல் உணவை கொண்டு வாருங்கள் என்பதாக அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றார்கள். உணவை வாங்குவதற்காக வெளியே வருகின்றார்கள். அந்த நாணயத்தை கடைக்காரர் பார்க்கின்றார். 300 வருடங்களுக்கு முன்னால் வந்த அந்த நாணயங்கள். அதற்கு பிறகு பெரிய கூட்டம் கூடிவிடுகிறது. அனைவர்களும் சென்று பார்க்கின்றார்கள். பார்த்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் மௌத்தை கொடுத்து விடுகின்றார். ஒரு படிப்பினையாக அல்லாஹ் இதை காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கின்றான், இதை ஏன் ஏற்படுத்தினோம் என்று சொன்னால், மௌத்துக்கு பிறகு எழுப்புவது என்பது இது ஒரு நமக்கு சாதாரண விஷயம். ஒரு மக்களை 300 ஆண்டுகள் நம்மால் அவர்களை எந்த ஒரு தீண்டுதலும் இல்லாமல் ஒரு நாள் படுத்தது போன்றவர்களுக்கு தெரிகிறது. அது போன்று 300 ஆண்டுகள் நம்மால் வைக்க முடியும் என்று சொன்னால், கியாமத் என்று ஒன்று இருக்கிறது. நாம் மீண்டும் அதில் அந்த கியாமத்தில் இதே போன்று எப்படி மரணிக்கின்றாரோ, அவர் மண்ணோடு மண்ணாக ஆனாலும் சரி, மீண்டும் அவரை எழுப்புவோம், ஒமின்ஹா நுஈதுக்கும் என்ற ஒரு படிப்பினை அல்லாஹ் இதில் காண்பிக்கின்றார். இதுல முக்கியமான விஷயம், குகைவாசிகளை கொண்டு நமக்கு என்ன படிப்பினை? வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் நம்முடைய தீனுக்கு சோதனைகள் வரும். அந்த நேரத்தில் துன்யாவிற்காக தீனை விட்டுவிடக்கூடாது. ஒருபோதும் நாம் சமரசம் செய்து விடக்கூடாது. தீனுக்கு சோதனைகள் வரும். நல்ல தொழுகையாளி ஒரு கம்பெனிக்கு போறாரு. அந்த கம்பெனி சொல்கிறது, இங்க தொழுவத்துக்குலாம் அனுமதி இல்லை, விடவும் மாட்டோம், அப்படிப்பட்ட வேலையும் தேவையில்லை, அப்படிப்பட்ட பணமும் தேவையில்லை என்று தூக்கி போட்டு வருபவர் இந்த குகைவாசிகளோடு சேர்க்கிறார். திடீர்னு சட்டம் போட்டாங்க, பெண்கள் பர்தா புர்கா அணியக்கூடாது ஸ்கூல்ல. எத்தனையோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை நிறுத்திக்கிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் என்பதாக அப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பியது. ஆனால் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஈமானுக்கும் தீனுடைய விஷயத்திற்கும் ஒரு இழுக்கு வருகின்றது என்று சொன்னால் அதற்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள முடியாது, நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்பதாக உடனே அந்த நேரத்திலே ஷரியத்துக்கு மாற்றமாக ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டு பெண் பிள்ளை பர்தா இல்லாமல்
அங்கே உள்ளே நுழைய முடியாது என்பதாக உறுதியாக இருப்பது இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருகிறது. நல்ல தாடி வச்சிருக்காரு, கம்பெனிக்கு போனார், உடனே தாடி எழுங்க அப்பதான் கொடுப்போம், வேலை கொடுப்போம். தேவையில்லை. எந்த ஒரு வேலை, எந்த ஒரு துன்யாவுடைய காரியம் தீனை விட்டுவிட்டு, தீனை அடிப்படையை அழித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்பதாக சொல்கின்றார்களோ அப்படிப்பட்ட வேலை தேவையில்லை என்று துறந்துவிட்டு வருபவர் இந்த குகைவாசிகளோடு சேர்க்கிறார். ஒருத்தருக்கு ரொம்ப நாள வேலை கிடைக்கல, பல நாட்களாக போராடுகிறார், கடைசியா ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஆனால் பேங்க்ல வேலை, வட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணக்கு எழுத வேண்டும். அப்படிப்பட்ட வேலை தேவையில்லை, அப்படிப்பட்ட வருமானம் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் உதாரணங்கள். இது போன்ற நிறைய விஷயங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து என்னுடைய தீனை துன்யாவிற்காக நான் விற்க மாட்டேன் என்று ஒரு முஃமின் இருப்பது ஒரு முஃமினுடைய நிலை. இதனுடைய கடைசி கட்டம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட நிலை வராது. ஒரு வேலை அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லப்படுகிறது ஈமான் இருந்தால் இங்க இருக்க முடியாது, முஃமின் என்று சொல்ல இங்க இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டாலும் நான் ஈமானை விடுவதற்கு தயார் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று, அபூதரே உன்னை துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் தீயில் எரிக்கப்பட்டாலும் ஈமானை விட்டு விடாதே. பல நாடுகள்ல இந்த மாதிரி ஆச்சு. ஈமான் கொண்டவர்கள் வெளியேறுங்கன்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. சங்கை மிக்கவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் தீனையோ ஷரியத்தையோ ஈமானையோ விடுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதாக ஒரு உறுதியான தீனில் நாம் எந்த அளவிற்கு உறுதியோடு பற்றோடு இருக்க வேண்டும் என்ற அழகிய பாடத்தை இந்த குகைவாசிகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு தருகின்றான். எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும். இரண்டாவது மிக முக்கியமான படிப்பினையாக அல்லாஹ் சொல்வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யூதர்கள் சில கேள்விகளை கேட்டார். முழுமையாக சொல்வதற்கு நேரம் இல்லை. சில கேள்விகளை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நாளை சொல்கிறேன், நாளை பதில் சொல்கிறேன். ஏறத்தாழ 15-17 நாட்கள் வஹி வரவில்லை. மக்காவிற்குள் சர்ச்சையாக இருக்கிறது. என்ன முஹம்மது இடத்தில் ஒரு கேள்வியை கேட்டோம், இன்னும் பதில் இல்லை. அல்லாஹ் கோபித்துக் கொண்டானா அல்லது இத்தனை நாட்கள் அவர் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தாரா என்பதாக பலவாறாக பேச்சு நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே பயங்கரமான கவலை ஏற்படுகிறது. ஏன் வஹி வரவில்லை? 10 நாட்கள், 15 நாட்கள், 17 நாட்கள் ஆகிவிட்டது. 17 நாட்களுக்கு பிறகு இந்த சூராவை அல்லாஹ் இறக்குகிறான். இந்த சூரா இறங்கும் பொழுது அல்லாஹ் அதில் ஒரு வசனத்தை சொல்கின்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா. நபியே, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் நாளை நான் செய்து விடுவேன், நாளைக்கு சொல்லிடுவேன் என்பதாக நீங்கள் சொல்லாதீர்கள். இல்லா ஐயஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி நீங்கள் சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செஞ்சிருவேன், என்னிடம் பணம் இருக்குது, நான் ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? என்னிடத்தில் பதவி இருக்குது, என்னிடத்தில் நல்ல ஆட்கள் இருக்கின்றார்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்னுடைய கையில், நான் ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் அவர் சோதனையில் மாட்டிக்கொள்ளுவார். அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இல்லா ஐயஷா அல்லாஹ் வذ்குர் ரப்பக இதா நஸீத், ஒரு வேளை மறந்து விட்டாலும் ஞாபகம் வந்தவுடன் சொல்லிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல் வருங்காலத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு பேச்சையும் பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நாளை உங்களை சந்திக்க வருகிறேன் என்பதாக கூட சாதாரணமாக சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களை சந்திக்க வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன், இன்ஷா அல்லாஹ் என்பதாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதோடு இணைத்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதை நாம் கவனமாக சொல்ல வேண்டும். அதை சொல்லிவிட்டு அந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் உதவி செய்கிறான். அடுத்த விஷயம், அல்லாஹ் 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பி, இவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். 2 சகோதரர்கள், ஒருவர் அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்தான். ஜன்னத்தின் மின் அனாபியும் வஹஃபஃப்னாஹுமா பினக்லின் வஜஅல்னா பைனஹுமா ஸர்ஆ, பேரித்தம்பல தோட்டங்கள், திராட்சையினுடைய தோட்டங்கள்,
2 தோட்டங்களுக்கு மத்தியில் அழகான ஒரு நதி ஓடக்கூடிய ஒரு அழகான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? இன்னொரு சகோதரர், அவர் ஏழையானவர், அவரிடத்தில் அவ்வளவு பொருளாதாரம் கிடையாது, பெரிய தோட்டம் துறவுகள் கிடையாது. இவரிடத்தில் இந்த பணம் காசு அந்த அகம்பாவத்தின் காரணமாக, நான் மிகப்பெரிய பணக்காரன், அஅஸ்ஸு நஃபரா, என்னிடத்தில் நிறைய ஆட்களுடைய பலம் இருக்கிறது, பண பலம் இருக்கிறது, நான் இந்த கியாமத்தெல்லாம் நம்புவது கிடையாது, கியாமத்தெல்லாம் வருமா என்பதாக, அல்லாஹ்வையும் நான் நம்புவது கிடையாது என்பதாக ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தார். சகோதரர் சொன்னார், நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றாய். எந்த அல்லாஹ் உனக்கு இவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்து பேசுகின்றாய். லக்கின்னஹு அல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பிரப்பி அஹதா, நீ ஷிர்க் செய்கிறாய், அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று சொல்கின்றாய், பணத்தினுடைய திமிரில் பேசுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், ரப்பு ஒருவன் இருக்கின்றான், ஹுவல்லாஹு ரப்பி, அவன்தான் என்னுடைய ரப்பு, வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அந்த ஷிர்க்கை நான் செய்ய முடியாது. வலவுலா தகல்த ஜன்னதக, உபதேசம் செய்கின்றார். சகோதரரே, ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தோட்டத்திற்குள் நுழையும் பொழுது மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த சகோதரர் சொல்கின்றார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னிடத்தில் அனைத்தும் இருக்கிறது, நான் ஏன் செய்ய விடுவதாக சொன்னார். இரவு நேரம் கடுமையான புயல் காற்று வீசியது, அனைத்தையும் அல்லாஹ் அழித்து காண்பித்தார். காலையில் காலையில் கை சேதத்தோடு கைகளை பிசைந்து கொண்டு அந்த அல்லாஹ்வை நான் ஏற்றிருக்க கூடாதா, அந்த அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்க கூடாதா, நான் ஏன் இப்படி வார்த்தைகளை பேசினேன் என்பதாக அவர் கவலைப்பட்ட அந்த சரித்திரத்தை அல்லாஹ் இந்த சூராவிலே 3வது விஷயமாக அல்லாஹ் சொல்கிறார். இதில் சொல்ல வரக்கூடிய படிப்பினை முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள். பணம் காசுகள் வந்துவிட்டால், செல்வம் வந்துவிட்டால், அல்லாஹ்வை மறந்து, அவர் ஈமானை ஏத்துக்கல, ஆனால் ஈமான்தாரிகள் தான், ஆனால் அல்லாஹ்வை மறந்து, தொழுகையை மறந்து, இபாதத்தை மறந்து, கீழ் நிலையில் உள்ளவர்களை மறந்து, ஏதோ தான் பறப்பதை போன்ற ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு மனிதன் அகம்பாவத்தோடு நடந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், திடீரென்று அல்லாஹ்வினுடைய பிடி வரும். பெரிய செல்வம் இருந்தது, ஒரே இரவு ஒரு காற்று வீசியது, அனைத்தும் கீழும் மேலுமாக ஆனது, அனைத்தும் நாசமானது. காலையில் கைகளை பிசைந்து கொண்டு நின்றான் அல்லவா? அல்லாஹ் படிப்பினையாக சொல்கின்றான், அல்லாஹ் நினைத்தால் உங்களுடைய செல்வம், என்னிடத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, ஊரிலும் வெளியூரிலும் நிறைய சொத்துக்களை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம் என்ற பெருமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து வாழ முடியாது. நாம் நினைத்தால் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அதை பிடுங்கவும் முடியும், அதை நாசப்படுத்தவும் முடியும், அதாபி இறக்க முடியும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். அதே நேரத்தில் முஃபஸ்ஸீர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய வீட்டையோ, சொந்த வீட்டையோ, வியாபாரத்தையோ, நல்ல தொழில்துறைகளையோ பார்க்கும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற அந்த சகோதரர் சொன்னார் அல்லவா, அதை, அந்த வார்த்தையை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். ஓதிக்கொள்வதை கொண்டு நம்முடைய நிஅமத்துகள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான், சொந்த வீடு, அல்லாஹ் சொந்த வியாபாரம், அனைத்தும் நல்லபடியாக நடக்கிறது. எப்பொழுதெல்லாம் அதை பார்ப்போமோ அப்பொழுது உடனே நம்முடைய நாவில் வர வேண்டும், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகள், குழந்தைகளை பார்க்கின்றோம், குழந்தை செல்வங்களை பார்க்கின்றோம், அவர்களை பார்க்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய நிஅமத்து மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த நிஅமத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் பாக்கியாக வைப்பான். நிஅமத்தில் பெரும் சோதனைகள் வராது என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்கின்றார்கள், குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடிய சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சங்கைக்குரியவர்களே, சூரத்துல் கஹஃப் மிக முக்கியமான சூரா. இன்னும் நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் பேசுகிறான், நேரமில்லை. ஆக இந்த சூறாவை ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம் மோதக்கூடிய அந்த வலிமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஈமானுக்கோ பொருளாதாரத்தை கொண்டோ நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் நாம் எந்த ரீதியிலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்துவிடக் கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அதோடு இணைத்துத்தான் சொல்ல வேண்டும் என்ற பல படிப்பினைகளை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து நம்முடைய அமலில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான தௌஃபீக் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.